காலை உத்தரப்பு கூட்டு தாபனம் கண்டி தமிழ் ஒலிபரப்பு. வணக்கம் இளைஞர் பூங்காவி மாணவர்கள் இருக்கிறது. வளமத்தோடு மற்றும் சில இந்த ஆக்கங்களோடு நாம் இளைஞர் பூங்காவுக்குள் நுழைகின்றோம். ஒழுக்கமே உயர்வு தரும் என்ற கட்டுரையை முதலில் நாம் பார்த்தோம். புலியாவத்தை தமிழ் வித்தியாலயம் செல்வனும் அகிலம் எழுதியது. மனித சரீரத்தின் மனிதனும் தூய்மை பொங்கி என்றும் வாழ்வினை மேலாக்கலத்தை ஒழுக்கமே துணை நிற்கின்றது என்பதை வள்ளுவரும் கூட தனது புறநெறியிலே ஒழுக்கம் ஏழில் ஓம்பப்படுவதாக அதன் உயர்ச்சியினை சிறப்பித்து போட்டுகின்றார். நற்குணத்தோடும் சந்தான பழக்க வழக்கத்தோடும் அன்பு, பாசம், மரியாதை என்ற கருவான முக மலர்ச்சியோடும் சொல், களவு போன்ற சிங்க செயல்களென்றும் நீங்கி நீதி நேர்மை வழியிலே திளைத்துக் கொள்ளும் முறையானது ஒழுக்கம் என மேன்மையிட கூறப்படுகின்றது. இன்று மாநிலம் குணாம்சங்களில் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று ஒழுக்கமாக இருந்தும் கூட சூழ்நிலைகளை பொறுத்த மட்டும் அது பலரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் கடைபிடிக்கப்பட நிலையிலும் காணப்படுகின்றது. புதிய செயல்முறைகளில் ஈடுபடாதிருக்க அவன் மனம் காத்துக்கொள்கிறது. இவ்வாறான வாழ்க்கை மூலம் மதிப்பின் மேன்மையும் மாநிலங்களை நாடி வருகிறது. ஒழுக்கத்தின் மூலம் உயர்ந்தோங்கி இன்று உலகம் போற்ற வாழும் மாநில புஷ்பங்கள் தலைநூறு. அவற்றின் மூலமும் அவற்றின் மனமும் செயலும் வளரும் உலகில் அழியா கோலங்கள். வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் தம்முடைய உயர்ச்சியை சிகரமாக்கி வெளிக்கொணர வைக்கும் வழிவினை பின்தொடர அனைவரும் எமது சுய ஆற்றலுடன் ஒழுக்கத்தினை பேணி உயர்வு கொண்ட வாழ்ந்து பெருமை சேர்ப்பமாக. ஒழுக்கம் பற்றிய இந்த கட்டுரை எனக்கு எழுதியிருக்கின்றவர் பெக்கோயா புலியவத்தை தமிழ் வித்தியாலயம் செல்வன் அகிலம். இளைஞர் பூங்காவில் அடுத்து இடம்பெறுவது சிந்தனை முத்துக்கள். கண்டே ஊழல் கல்வி தொகுத்து அனுப்பிய பிறகு முதலில் இடம்பெறுகிறது. கோபத்தை அன்பால் வெல்லலாம், பாசத்தை விவேகத்தால் வெல்லலாம், பொய்யை மெய்யால் வெல்லலாம். அறிவை வெளிக்காட்ட சமமான ஒரு காரியம் இருக்குமானால் அதற்கு பெயரே மௌனம். ஒரு பெண் தனித்து வாழ்வது வழுக்கு நிலத்திலே நடப்பதற்கு சமம். ஒரு மனிதனின் உண்மையான குணத்தை அவனது சிரிப்பைப் போல வேறு எதுவும் வெளிப்படுத்துவதில்லை. காதல் விசித்திரமானது. தான் காதலித்தால் இனிக்கிறது, மற்றவர்கள் காதலிக்கிறார்கள் என்றால் கசக்கிறது. மிக நல்லவராக இருப்பது மிகவும் ஆபத்தானது. வியாழ சிட்டியோ லோக்கோ சிட்டியோ செல்வி ரூபாராணி சந்தையா தொகுத்து அனுப்பிய பிறகு அடுத்த இடம்பெறுகிறது. இதுகளும் விளக்கு சரியாக சொல்வதை விட யாரையாக கொண்ட வைதல் நல்லது. உறுதியற்ற நெஞ்சிலுடைய அன்பு நம்பிக்கைப்படாதது. நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு தோஷம் இருப்பின் அது தெரியாமலே மறைந்துவிடும். வணக்கமற்ற மனது எதிர்க்கே சமமானவர். ஒருவரை ஒருவர் காணும் பொழுது நெஞ்சிலொன்று நாவிலொன்று என்றவாறு முகமலர்ச்சி காட்டி வெளிசினைகளும் கொள்வதே இருப்புறவு கொண்டாடுவது நட்பின் உண்மைக்கு தன்மை ஆகாது. மனப்பூர்வமாக கலக்கமின்றி உள்ளம் ஒன்றுபட சினைகளுக்கு நட்பாகும். குற்றங்கள் வைக்கோல் துரும்புகளைப் போல் மேலே வீசுகின்ற முத்துக்களை தேட விரும்புவோம் அதிக ஆழத்தில் மூழ்க வேண்டும். ஒருவரை ஒருவர் காணும் பொழுது நெஞ்சிலொன்று நாவிலொன்று என்றவாறு முகமலர்ச்சி காட்டி வெளிச்சிநேகம் கொள்வது உடற்துறவு கொண்டாடுவது நட்பின் உண்மைத்தன்மை ஆகாது. மனப்பூர்வமாக களங்கம் ஒன்றுமின்றி உள்ளம் ஒன்றுபட சிநேகிப்பதே உயர்ந்த நட்பாகும். இனி அடுத்த பிறவிக்குரியவர் மக்சலியா பிரவுண்டோ ஸ்டேட் செல்வன் ஸ்ரீ ராஜசெல்வன் தொகுத்து அனுப்பிய சிந்தனை வித்துக்கள். துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடி, ஆனால் அது உனக்கு விட்டு சென்ற பாடத்தை மட்டும் மறக்காது. ஒருவனுடைய பதில்களை விட அவனுடைய கேள்விகளில் இருந்து அவனை தெரிந்து கொள். உண்மைக்காக எதையும் இடிக்க தயாராக இருங்கள், ஆனால் எதற்காகவும் உண்மையை இடிக்காதீர்கள். உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும் அமையும். எனவே சிறந்ததையை எண்ண முயற்சி செய்யுங்கள்.
யார் நேர்மையாக இருந்தாலும் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அவர் நேர்மையோடு இருக்கும் வரை அவருடன் இணைந்திருக்கும் இருங்கள். அவர் நேர்மையில் இருந்து மாறினால் அவரை தெரிந்து விடுங்கள். ஒரு கடுப்பு சேர்த்த அம்சம் என்று மூளையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி என்று தாம் படிப்பு சேர்த்த அம்சத்தை எனக்கும் அறிந்து கொள்ள இங்கே அனுப்பியிருக்கின்றார். கேள்வியும் ஆனந்தி பல்கலைக்கழகத்திலிருந்து. நமது உடலின் மிக முக்கியமான உறுப்பு மூளையாகும். இது இருதயத்தை கூட ஆட்டி வைக்கும் சக்தி வாய்ந்தது. இந்த மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவையானது ஓய்வு. இதற்கு காரணம் மூளையின் பாதிப்பாகவும் இருக்கலாம், பிற உறுப்புகளில் ஏறிடும் குறைவுகளாகவும் இருக்கலாம். மூளை நன்கு வேலை செய்ய விசேட உணவுகள் தேவையில்லை. அதிகமான கொழுப்பு உடலில் சேரும்போது இரத்த குழாய்கள் தடித்து இரத்தோட்டம் பாதிப்படுவதால் மூளையின் வேலையும் தடைபடுகிறது. மூளை பற்றி அந்த தகவலை படித்துக் வைத்து இளைஞர் பூங்காவுக்கு தொகுத்து அனுப்பியிருந்தவர் பல்கலை எம் ஆனந்தி. இளைஞர் பூங்காவின் அடுத்த அம்சம் கவிமலர்கள். எழுந்திரு இளைஞனி என்ற தலைப்பின் கீழே வெகுமை அழுத்துவத்தை ரஜவல்ல என்ற முகவரியை சேர்ந்த கரிமா பேகம் எழுதி அனுப்பிய கவிதை. இளைஞனே, இன்னுமா உறக்கம்? உலகம் உன்னை நம்பியுள்ளது. உண்மையாக நீ அதன் உயிர் நாடி. எழுந்திரு, ஏன் தாமதம்? உறங்கி கிடக்கும் உலகமது உத்தம பணிகள் பல செய்து நித்திய வாழ்வை நிலைத்திடவே. எழுந்திரு, ஏன் தாமதம்? நாளைய நாட்டின் இளைஞனும் நீயே. நன்மைகள் நிலமும் ஓங்கிடவே, நாசங்கள் அறவே அகன்றிடவே. எழுந்திரு, ஏன் தாமதம்? சாதி மத பேதம் போக்கி சாந்தி சமாதானம் காக்க சாமர்த்தியமாய் நீயும் இன்றே. எழுந்திரு, ஏன் தாமதம்? தந்தையை நீ வாழ்க என்று வாழ்த்து மலை கவிதையிலே பொழுகின்றார். கபத்தலை தந்தை சொன்ன பிறகு லேனாக்குமார். அண்ணன் கண்ட கனவு என்று தந்தையே உன்னால் மனவாக்கு. 20 வருடங்களாய் நான் பட்ட துன்பமெல்லாம் கஞ்சா என்று பரப்பு நாணியன் எங்கும் துள்ளி மகிழ்கிறது. பெற்றவரை அன்று நாம் இழந்தோம், பிற இன்னல் பற்று வாழ்ந்து வந்தோம். மேலும் என்னை காப்பதால் வேதனையும் மலர்ந்து விட்டார். இதனை காணும் என்கிறதையும் இனிதே மகிழ்ந்து கொள்கிறது. எனக்காக நான் வாழவில்லை, உனக்காக வாழ்ந்து வந்தேன். உயிரையும் உனக்கு கொடுத்ததால் நான் உணவு மறந்து உழைத்து நின்றேன். இன்று அந்த உழைப்பெல்லாம் உன்னால் 100 பயம் தருமே. தாலி கழுத்தில் ஏறிடித்து உன் வாழ்வு தாரமாய் மாறிடித்து அண்ணனான் வாழ்த்துகின்றேன். மனிதனும் இன்பத்தில் வாழ்வேன். பார்முடியும் நாள் மட்டும் நம் பாசம் இன்னும் அழியாது. ஒன்றும் நீ என்று கண்ணுள் யாரோ இருப்பதாக என்னை கவிதை மூலமாக மடித்து அனுப்பியிருக்கின்ற நோவுட் யூனிஸ் என்ற நேயர். என் இளைய வாணியை நாளெல்லாம் பகுதி, என் வாழ்க்கை சஞ்சனையை வாடா நல்லது, என் அன்பின் உணர்ச்சி நீ ஆழக்கைது, என் நட்பின் கணத்தில் நீ தெவிட்டாத தேன், என் மன வாழ்வில் நீ மங்களகரமான தீவன், என் இல்லற பந்தத்தில் நீ நிகரற்ற நிமலன், என் இறுதி ஊர்வலத்தில் நீ என்னை அனைத்துள்ள சவப்பெட்டி. அடுத்து மலையக மைந்தர்களே என்று மலையக இளைஞர்களுக்கு ஏதோ கூற வருகின்றார். உடுப்பு சொல்லாத அப்ரானுக்கு எஸ் பாலச்சந்திரன். கவிதையை அவரது குரலிலேயே கேட்போம். மலையக மைந்தர்களே, ஒற்றுமையாய் கைகோர்த்து எல்லோரும் இழந்து வாருங்கள். உறவுகள் நிலையிலே ஓயாது உறங்கி கிடக்கும் என் மலையகத்தை தட்டி எழுப்புவதற்கு வாருங்கள். ஒளி குழுவில் என் மலையகத்தை ஏற்றமிகும் நற்கலையகமாய் மாற்றியமைக்க வேண்டும். தேகம் வியர்க்க வியர்க்க தேயிலை மலை ஏறி கஷ்டப்படும் எங்களுக்கு தோட்ட காட்டான் என்ற பெயர் தொடர்ந்து வரும் காலங்களிலும் தொற்றாமல் இருக்க வேண்டும். மந்தைகள் கட்டுவதற்காக மலையகத்தில் கட்டப்பட்ட லயன்கள் தான் இன்னும் எவர்களின் இருப்பிடமா? லயம் என்றால் விரைவில் லாபகமான உறைவிடங்களாய் பணிச்சென்று மாற வேண்டும். இன்னும் எத்தனை எத்தனை தேவைகள் எனக்குண்டு. இனிமா என் மலையகரம் தூங்க வேண்டும். மலையக மனிதர்களே, இனிமா கயக்கம் அடாதன் கொடலில் பெருந்தாள் மெடுக்கு என்பதை அறியவில்லையா? எழுந்து வாருங்கள், ஒற்றுமையாய்
இன்றே என் செயலில் இறங்கிடுவோம். நிலவுக்கு ஒரு நிரூபம் என்று கவிதை மூலமாக அனுப்புகின்றார். நிறுவனத்தை மாறாக முகவரியை சேர்ந்த ஷஹீத் எம் நியாஸ். வட்டமான ஒளிவடிவே நீ வனிதையர்க்கு ஓமானமாகிறாய். எட்டாத உயரம் என்று உன்னை என்னென்ன செய்கின்றாய். வானவில்லில் ஏனி செய்து உன் பாலனிடம் நான் வருவேன். காணவிருந்த செய்தியெல்லாம் அன்று காதில் உனக்கு சொல்லிடுவேன். அமாவாசை பௌர்ணமி என்று உன் அகத்தில் ஒதுக்கும் குணம் இரண்டோ, உன் மானிடர்க்கும் உன் போலே இங்கு இருப்பதென்றோ மனம் இரண்டு. நிலத்தினிலே வாழ்ந்திருக்க நிலவே எனக்கு விருப்பமில்லை. கலகங்கள் புரிந்து கொண்டு கவலை கொள்ள ஆசையில்லை. நிம்மதியை தேடுகிறேன், அதை நீ பெற்று தருவாயே. சம்மதித்தால் அங்கு நான் வருவேன், உன் சஞ்சலத்தை போக்கிக் கொள்வேன். நெல்லுள்ளூர் என்பது கலைபதி சூபா எழுதிய விடுவை நோக்கி என்ற கவிதை அடுத்து இடம்பெறுகிறது. பருவம் வந்த நாள் முதலாய் பார்வசிட்டே துடிக்கின்றேன். ஊமை நெஞ்சில் பாருங்கள் என்னை பிறந்தச் செய்யும் தீ பிளம்புகளாய். நிற்கும் ஒரு நினைவினை தந்து என்னை சத்தமின்றி வாக்குகின்றது. ஏன் இந்த சோதனையோ நான் அறியேன். என் ஏக்கமெல்லாம் தீருகின்ற நாளநிலையோ. உள்ளூர் உறவின் இரு காயங்கள் ஆற்றிட முடியா வேதனைகளை தான் தினமும் தந்து தூய மனதையே தொய்வு போகச் செய்கின்றது. ஒளியின்றி மங்கும் என் நாட்கள் கூட தெளிவின்றி காலத்தை கடக்கின்றது. இதிலே விரிவான பாதை எதுவென்றோ தேடி முடிவின்றி நானும் மௌனமாய் அழைக்கின்றேன். கலைஞர் பூங்கா அடுத்து உங்களுக்கு தருவது கல்சுவை அம்சம். உங்களுக்கு தெரியுமா? அதிசய சம்பவங்களை இங்கே நமக்கு தொகுத்து அனுப்பியிருக்கின்றார் வடமுல்லை கருப்பையா ரவீந்திரன். 1793 ஆண்டில் பிரான்சில் ஒரு குழந்தை நெற்றியின் நடுவில் ஒற்றை கண்ணுடன் பிறந்தது. கல்சுவை அம்சத்தில் அடுத்து வட்டவளை தமிழ் வித்யாலயம் செல்விய புனித கலா தொகுத்து அனுப்பியது. தனஞ்சய் குல்கானி என்பவர் பூனேயில் இளைஞர் பூங்கா அடுத்து உங்களுக்கு தருவது பாடலில் சிறந்த கவிதை. சோலையிலே சொர்க்கத்தின் எல்லையிலே செந்தாமரையே நீ சென்ற இடமெல்லாம் பொன்னிற பாதங்கள் நாளெல்லாம் நானம்மா. நலிந்தமே வாடுகின்றேன், நானுமே வறந்து விட நானுமே பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே நீ வளர்ந்த பாதையெல்லாம். பாடலை பிறந்த கவிதை எனக்கு எழுதி அனுப்பியிருந்தவர் திரு செல்வராணி சோமசுந்தரம், எலமுள்ள டிவிஷன், எலமுள்ளையிலிருந்து. திரு இளைஞர் பூங்காவின் நாடுகளே நேர்களே, இப்போது முடிந்த இளைஞர் பூங்காவை நிறைவு செய்து கொள்வோம். இளைஞர் பூங்கா பற்றிய உங்களது கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் எனக்கு எழுதி அனுப்புங்கள். இன்றைய இளைஞர் பூங்காவில் என்னோடு சேர்ந்து குரல் கொடுத்த செல்வியன் விஜயகுமாரி, கே எஸ் பாலச்சந்திரன், சிவக்கண்ண சந்திரகாந்தன், கே கங்காதரன் ஆகியோரோடு விடைபெறுவது கே மயில்பாக்கம். வணக்கம் நேர்களே.